2026 தேர்தலையும் மீண்டும் வந்து திமுக களமிறங்கியிருக்காரு வடிவேலு. 200 தொகுதிகளுக்கு மேல ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றைய முன்தினம் வடிவேலு அவர்கள் பேசியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? அரசியல்ல முழு நேரம் இறங்குவாரா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். எனக்கு தெரிஞ்ச அரசியல் முழு நேரம் இறங்குறதுக்காக பிரச்சாரம் பண்ணுவாங்களாங்கிறதுலாம் வாய்ப்பு இல்லை. ஆனா அரசியல் சம்பந்தமான விஷயங்களுக்குள்ளேதான் இருக்கிறாரு. அதிமுக வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா சினிமால இருந்து ஓரம் கட்டப்பட்டாரு. கிட்டத்தட்ட 7-8 ஆண்டுகளா வந்து வாய்ப்பே இல்லைன்னு சொன்னாலும் அவரும் தோணி இருக்கும் இல்லையா, நம்ம அரசியல் பேசினாலதான் இந்த நிலைமை வந்து மீண்டும் அரசியல் பேசினா அவர் யோசிக்காம பேசிட்டு நினைக்கிறீங்களா? இல்ல, இப்ப உள்ள களம் வேறல. அன்னைக்கு இருந்த களம் வேற, இன்னைக்கு உள்ள களம் வேற. இன்னைக்கு இதை பேசுறதுக்கு வடிவேலுக்கு இமேஜ் தான் கூடும். இன்னைக்கு தமிழ்நாட்டுல தமிழ் மொழிக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிற போது எல்லா கட்சிகள் தாண்டி எல்லாரும் பேசுறாங்க. இது ஒரு பொது பிரச்சனை. ஆனா திமுக 200 தொகுதிகளுக்கு மேல வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றது அதை எப்படி எடுத்துக்கிறீங்க? இப்போ இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களும் கொஞ்சம் எமர்ஜ் ஆகி வந்துட்டு இருக்காரு. ஸோ விஜய் அவர்களுக்கு எதிராக வந்து வடிவேலை திருப்புறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம். வடிவேல் அந்த மாதிரியான வேலையில் செய்ய மாட்டார். ஓகே, அந்த மாதிரியான யாரும் இப்போ இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்துட்டாரு, இண்டஸ்ட்ரிக்குள்ள ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காரு. அப்போ இன்னொரு இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கக்கூடிய இன்னொரு நபரை எதிர்த்து அரசியல் பண்ணும். துருவ நட்சத்திரம் படம் மே 1ஆம் தேதி கண்டிப்பா ரிலீஸ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரியான போஸ்டர்லாம் வந்துட்டு இருக்கு இல்லையா? வரத ராஜாவுக்கு என்ன டேம்ஸ்ல படத்தை ரிலீஸ் பண்ணாங்களோ அதே டேம்ஸ் தான். ஓகே, படத்தை ரிலீஸ் பண்ணுவோம், வர ஷேர்லாம் உங்களுக்கு எல்லாரும் உங்கள் கடனை திருப்பி கொடுத்துருவோம், ஏன்னா இப்படி விட்டால் படம் போயிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு படம் பார்த்துருக்காரு. படம் ரொம்ப பிடிச்சி அதே மாதிரியான ஸ்கீமில் இந்த படத்தை இப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க. எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசிட்டாங்க. மே 1ங்கிறது இப்போ ரிலீஸ் டேட்டுன்னு இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. திருப்பூர் சுப்பிரமணியம் இந்த படத்தை கையில் எடுத்துட்டாரு. இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மீடியா சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சினிமா விமர்சகர் சுபைர் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். 2011 தேர்தலில் நடிகர் வைகை புயல் வடிவேலு வந்து திமுக ஆதரவாக பிரச்சாரம் பண்ணாரு. குறிப்பாக விஜயகாந்துக்கு எதிராக அவர் பிரச்சாரம் பண்ணாரு. அந்த தேர்தலில் திமுக தோல்வி அடைந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே 2026 தேர்தலையும் மீண்டும் வந்து திமுக களமிறங்கியிருக்காரு வடிவேலு. 200 தொகுதிகளுக்கு மேலே ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றைய முன்தினம் வடிவேலு அவர்கள் பேசியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் முதலமைச்சருடைய பிறந்தநாள் விழாவில் பேசியிருக்கிறாரு. அவர் என்ன சொன்ன, அரசியல் பேச நான் வரல, முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருக்கிறார், எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட நண்பரை பிடித்தவராக இருக்கிறாரு, மூத்தவராக இருக்காரு, ஒரு வாழ்த்து சொல்லணும்னு தான் நான் வந்தேன், நான் இங்கே அரசியல் பேச வரல அப்படின்னு ஆரம்பித்தேன். அவர் மட்டும் கிடையாது, குட்டி பத்மினி கூட வந்தாங்க. அந்த நிகழ்ச்சி குட்டி பத்மினி பேசினாங்க. இவர் பேசிகிட்டு இருக்க தன்னை மறந்து அப்படியே எழுச்சி என்ன பண்ணிட்டாருன்னா, முன்மொழி கொள்கை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்படியே அரசியலும் கொஞ்சம் டச் பண்ணிட்டார். காக்கா வந்து காக்கா தான் கூவோம், மாடு வந்து மாடு தான் கத்தும், அது மாதிரி தமிழில் நாங்கள் தமிழில் தான் பேசுவோம், எங்களை வந்து திணிக்காதீங்க அப்படின்னு அவர் அறியாமையே அந்த அரசியல் டச் ஆயிடுச்சு. அது எல்லாருமே இன்னைக்கு இந்த சம்மந்தமாக பேசுகிறாங்க. இந்த புதிய கல்விக் கொள்கை, இந்த முன்மொழி திணிப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகள் தாண்டி நடிகர்கள் பேசுகிறாங்க. அதிமுக தமிழ்நாட்டில் பிஜேபி தவிர எல்லா கட்சியும் பேசுகிறாங்க, இதை எதிர்க்கிறாங்க. அப்படிங்கும்போது அதனுடைய குரலாக வடிவேலும் முதல்ல பதிவு பண்ணியிருக்கிறது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க விஷயம், பாராட்டக்கூடிய விஷயம். தமிழ் மொழியால், இந்த வட்டார மொழியால் இன்னைக்கு உயர்ந்த ஒரு நிலைக்கு போன வடிவேல் தம்மை வளர்த்த உருவாக்கிய தமிழகத்துக்கு, தமிழ் மொழிக்கு, தமிழ் மக்களுக்கு நம்மளுடைய பங்களிப்பும் குரலும் இருக்கணும் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு. அது உண்மையிலேயே எல்லாருக்கும் உள்ள ஒரு கடமை, பொறுப்பு. அதை வடிவேல் செஞ்சிருக்கிறாரு. மற்றபடி அரசியலில் முழு நேரம் இறங்குவாரா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். எனக்கு தெரிஞ்ச அரசியல் முழு நேரம் இறங்குறதுக்காக பிரச்சாரம் பண்ணுவாங்களாங்கிறதுலாம் வாய்ப்பு இல்லை. ஆனால் அரசியல் சம்பந்தமான விஷயங்களுக்குள்ளேதான் இருக்கிறாரு. 2011 பார்த்தீங்கன்னா அவர் அதிமுக வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா சினிமால இருந்து ஓரம் கட்டப்பட்டாரு. கிட்டத்தட்ட 7-8 ஆண்டுகளா வந்து வாய்ப்பே இல்லைன்னு சொன்னாலும் அவரும் தோணி இருக்கும் இல்லையா, நம்ம அரசியல் பேசினாலதான் இந்த நிலைமை வந்ததா அப்படிங்கிறது. மீண்டும் அரசியல் பேசினா அவர் யோசிக்காம பேசிட்டு நினைக்கிறீங்களா? இல்ல, இப்ப உள்ள களம் வேறல. அன்னைக்கு இருந்த களம் வேற, இன்னைக்கு உள்ள களம் வேற. இன்னைக்கு இதை பேசுறதுக்கு வடிவேலுக்கு இமேஜ் தான் கூடும். இன்னைக்கு தமிழ்நாட்டுல தமிழ் மொழிக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிற போது எல்லா கட்சிகள் தாண்டி எல்லாரும் பேசுறாங்க. இது ஒரு பொது பிரச்சனை. ஆனா திமுக 200 தொகுதிகளுக்கு மேல வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றது அதை எப்படி எடுத்துக்கிறது? இல்ல, அது ஒரு சில விஷயங்கள் அவரு கூட குறைய பேசியிருப்பாரு. அதை வந்து அவருக்கு ஆல்ரெடி ஒரு முத்திரை இருக்கு. ஆமா, அப்படிங்கும் போது அதை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இந்த பிரச்சனையை தான் ஹைலைட் பண்ணி பேசணும், இந்த மொழி பிரச்சனையை தான் ஹைலைட் பண்ணி பேசினாரு. திமுக நான் பார்த்த வரையில நிறைய திட்டங்கள் செய்யறாங்க, அமைச்சர்கள்லாம் ரொம்ப ஆக்டிவா இருக்கிறாங்க, அதனால 200 தொகுதி ஜெயிக்கும், 200 தொகுதிக்கு மேலே ஜெயிக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. பட் பிரச்சாரம்லாம் பண்ணுவாராங்கிறது தெரியல. ஏன்னா நேரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா திமுகவில் இல்லாத வேற கட்சிக்காரங்களாம் வந்து வெளிப்படையாக போட ஆரம்பிச்சிட்டாங்க. பட்டும் திருந்தாத வடிவேலு மறுபடியும் திமுகவில் போய் ஐக்கியமாயிட்டாரு, அதே மாதிரி மறுபடியும் நிலைமை அவருக்கு வரும் அப்படிலாம் வந்து போட்டுட்டு இருக்காங்க. இனி அன்னைக்கு காலகட்டம் வேற. அன்னைக்கு அந்த ஜெயலலிதா அம்மையாருங்கிற ஒரு ஆளுமை இருந்துச்சு, கலைஞருங்கிற ஒரு ஆளுமை இருந்தாரு, அன்னைக்கு உச்சத்தில் இருந்தாரு, அன்னைக்கு அவங்க ஆட்சிக்கு இருந்தாங்க. இன்னைக்கு என்ன நிலைமை? இன்னைக்கு வரக்கூடிய தகவல்னா 2026 தேர்தலில் திமுக
மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படிங்கிறதான் கருத்து கணிப்பு எல்லாமே வருது. சூழ்நிலையும் அப்படித்தான் இருக்கு. கூட்டணி கட்சிகள் எதிர்க்கட்சிகள் பலம் இல்லை, பல சிக்கல்கள் போயிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது திமுக இந்த பெரிய ஸ்ட்ராங்கா இருக்கு, கூட்டணி பலத்தோட இருக்கு, ஆளுங்கட்சியா இருக்கு, திட்டங்களை கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அப்படிங்கும்போது திமுக திருப்பி ஆட்சிக்கு வருவதில்ல, சந்தேகம் இல்லை அப்படிங்கிறது எதிர்க்கட்சிகள் ஒத்துக்கிறாங்க. அப்படிங்கும்போது இனி அந்த மாதிரி சிக்கல் வராதுல்ல. அன்னைக்குள்ள சூழ்நிலை வேற. அன்னைக்கு அந்த மாதிரி இருந்தாங்க, திருப்பி ஆட்சிக்கு வந்தாங்க, தொடர்ந்து 2 முறை பேக் டு பேக் ஆட்சி வந்ததுனால வடிவேலால ஆக்சுவலா இன்னொரு பெரிய கொடுமை என்னன்னா, வடிவேலை போட்டா யாரும் வந்து இதெல்லாம் பண்ணல, போட வேணாம்னு சொல்லல. அவங்களும் அப்படி நினைச்சுக்கிட்டாங்க. அந்த மாதிரி வந்து வடிவேலை போடாதீங்கன்னு யார்ட்டையும் சொல்லி மிரட்டி அவங்க வந்து பிளாக் பண்ணல. இந்த வடிவேலை வச்சு ஆனா மார்க்கெட் உச்சத்துல அந்த சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அவருக்கே மார்க்கெட் போயிடுச்சு, போன டைம்ல இப்படி வாய விட்டு மாட்டினால அதனாலதான் வரல. அந்த நேரங்கள்ல வடிவேலுக்கு கொஞ்சம் டவுனா இருந்தாச்சு. டவுன் ஆகிட்டு இருக்க நேரத்துல தான் இந்த வேலையை பண்ணாரு. அப்ப தயாரிப்பாளர் நம்மள வடிவேல் வச்சு படம் எடுத்தா அந்த மாதிரி வந்து கோச்சுக்கிடுவாங்க, பிரச்சனையாயிரும், நம்ம படத்துக்கு இடைஞ்சல் கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு பயத்திலேயே ஒதுக்கியிருந்தாங்க. பட் அவங்க அதை அப்படிலாம் செய்யல. ஆனால் அவர்களாம் அப்படி நினச்சிக்கிட்டாங்க. ஒரு டவுனாகவும் இருந்துச்சு, எல்லாம் சேர்ந்து வந்துருச்சு. அதுக்கு பிறகு ஒரு 7 வருஷம் கழிச்சு வந்தார். இப்போ சில படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. மாமன்னன் மாதிரியான படங்கள்ல பண்ணி திருப்பி ரீஎன்ட்ரி கொடுத்து வந்துட்டு இருக்காரு. லைனப் நிறைய சுந்தர்சி கூட பண்றாரு. அப்புறம் வந்து மாரிசன் பண்றாரு, பகத் பாசிலோட படம் பண்றாரு, நிறைய படங்கள் பண்றாரு. காமெடியும் பண்றாரு, ஒரு கூட கேரக்டர் ரோலும் பண்றாரு. அந்த மாதிரி இப்போ லைனப் வச்சிருக்காரு. பழைய பிரச்சனை வடிவேலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா முன்னாடி மாதிரி இருக்கிற ஒரு காமெடி வந்து தமிழ் சினிமால இல்லாம போயிடுச்சு, காமெடி பஞ்சம் ஆயிடுச்சு, காமெடி நடிகர்களுக்கு பஞ்சம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ற நேரத்தில் வடிவேலு கரெக்டாக ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காரா? வடிவேலுக்கு உண்டான அந்த இடம் வந்து ஒன்றும் காலியாகவே தான் இருக்கு. ஓகே, அது யாரும் ஃபுல் பண்ணவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா அப்படியே தான் இருக்கு. வடிவேலுடைய காமெடிங்கிறது வந்து வெறும் டயலாக் மட்டும் கிடையாது, பாடி லாங்குவேஜோட சேர்ந்து வரக்கூடிய காமெடி. ஒரு சின்ன சின்ன டயலாக நீங்க பேப்பர்ல ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறப்ப, உதாரணத்துக்கு நம்ம இந்த கையை பிடிச்சி எழுதியா அப்படின்னு ஒரு காமெடியை நீங்க பேப்பர்ல எழுதி படிச்சு பாருங்க. அது என்ன டயலாக்? அது ஒருத்தர் உட்காந்துருப்பாரு, கையை பிடிச்சி இழுத்தியான்னு கேட்பாரு, திருப்பி ஒரு கையை பிடிச்சி இழுத்தியா அப்படின்னு இவர் கேட்பாரு. இதுதான் டயலாக், மாறி மாறி பேசி வரக்கூடிய டயலாக். அந்த காமெடி இன்னைக்கு வந்து ஒரு எவர்கிரீன் காமெடியா இன்னைக்கு பெரிய அளவில் நிற்கிதுன்னா அது வடிவேல் மட்டும்தான். வடிவேலுடைய அந்த பாடி லாங்குவேஜ், டயலாக் டெலிவரி, சின்ன சின்ன சேட்டைகள்லாம் வந்து பெரிய லெவலில் போகும். இன்னைக்கு அதை ஃபுல் பண்ணக்கூடிய ஆள் இல்லை. நாகேஷ், கவுண்டமணி செந்தில், வடிவேல், அதுக்கு பிறகு நிறைய சாதாரணமாக இருந்தாலும் கூட சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ்மெண்ட் போட்ட காமெடி நடிகர்கள் அதுக்கு பிறகு இல்லவே இல்லையே. சொல்லிக்கொள்ற மாதிரி இல்லை. சந்தானம் இன்னைக்கு ஹீரோவை போயிட்டாரு, சூரிய ஹீரோவை போயிட்டாரு, யோகி பாபு ஹீரோவை போயிட்டாரு. காமெடிக்கு ஒரு பெரிய பஞ்சம். அதனால தான் 13 வருஷத்துக்கு முன்னாடி வந்த மதகஜ ராஜாவை கொண்டாடிட்டு இருக்காங்க. படம் 50 கோடி கலெக்ஷன். அப்போ காமெடிக்கு உண்டான இடம், காமெடிக்கு உண்டான ஆட்கள் வந்து காலியாகவே இருக்கு. காமெடி படங்களுக்கு என்றைக்குமே ஒரு வேல்யூ உள்ள இடம். உள்ளத்தளிதா படம் வந்து 96ல் உள்ளத்தளிதாங்கன்னு ஒரு படம் வந்து அது ஆல்ரெடி காதலிக்க நேரம் இல்லைன்னு ஒரு படம், பழைய படத்தை தான் அப்படியே கொஞ்சம் மாற்றி கித்தி பண்ணியிருப்பார் சுந்தர்சி. ஆனால் அந்த படம் அந்த நேரங்களில் ஒரு காமெடி ஒரு ட்ரையாக இருந்த நேரத்தில் அந்த படம் பண்ணாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 96லேருந்து 2000 வரைக்கும் எல்லா படமுமே காமெடி படம் தான். உள்ளத்தடிதா, தேடினேன் வந்தது, மேட்டுக்குடி, சுந்தர்சி மட்டும் இல்லை, எல்லாருமே அந்த ட்ராக்கு போயிட்டாங்க. அப்போ அது வந்து ஒரு எவர்கிரீனான ஒரு விஷயம். அது அப்போ அந்த நேரத்தில் உச்சத்தில் இருந்த வடிவேல் இருந்த 2000லேருந்து 2011 வருஷம் வடிவேலுடைய உச்சம். அவர் பேசிஸ் சேலரி, வடிவேல் டேட் கிடைச்சா அந்த படம் ஹிட், வடிவேல் டேட் கிடைச்சா அந்த படம் பிசினஸ் அப்படின்னு பெரிய வெயிட் பண்ணிட்டு இருந்த காலகட்டங்கள் வந்து அதெல்லாம் ஒரு பயங்கர பீக்ல இருந்த காலம். வடிவேல் மட்டும் கிடைச்சா, வடிவேல் டேட் கிடைச்சா படம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு காத்து கொண்டு இருந்த தயாரிப்பாளர்கள் இருந்தாங்க. ரசிகர்கள் அன்னைக்கு கொண்டாடி தீர்த்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் வடிவேலுக்கு உண்டான இடம் இருக்கு. அந்த இடத்தை வந்து வடிவேல் வந்து ஒன்றை தக்க வச்சுட்டு இருக்காரு அப்படின்றதுதான் பெரிய விஷயம். சோசியல் மீடியா இருக்கிற வரைக்கும் வடிவேலோட புகழ் இருந்துகிட்டே இருக்கு. சோசியல் மீடியா கிடையாது. குழந்தை, ஒரு சின்ன குழந்தை இருக்கு, அவங்க அம்மா சாப்பாடு விட்டுறாங்கன்னா டிவி போட்டு வடிவேல் காமெடி போட்டு ஊட்டிட்டு இருக்காங்க. அது ஒரு பாட்டி லாங்குவேஜ். இன்னொரு பெரிய பியூட்டி என்னன்னா, தமிழகம் தாண்டி வடிவேலுக்கு கேரளாவில் பெரிய ஆடியன்ஸ், கேரளாவில் ஆடியன்ஸு, கர்நாடகாவில் ஆடியன்ஸ், தெலுங்குல ஒரு பெரிய ரசிகர் இருக்காங்க. அதனால மொழி தேவையில்லை. அந்த பாடி லாங்குவேஜ், நடந்து வர்றது, ரியாக்ஷன்ஸு, சின்ன சின்ன சேட்டைகள், இதெல்லாம் வந்து ரசிப்பாங்கல்ல. மோடி 2வது முறை பிரதமரான அன்னைக்கு வந்து நேசமணி ட்ரெண்ட் உலக ட்ரெண்ட் ஆக்கி விட்டாங்க. உலக ட்ரெண்ட் ஆக்கி விட்டு அதை வந்து வடிவேல்ட்டே போய் கேட்டாங்க, என்னங்க ஏங்க நான் சும்மா இருக்கிறப்ப ஏங்க எப்படி இழுத்து விடுறீங்க அரசியல்ல நான் அப்படிங்கிற மாதிரி பண்றாங்க. அந்த சின்ன சின்ன இதெல்லாம் வந்து சான்ஸே இல்லை. ஆனால் வடிவேலுக்கு உண்டான இடம் ஒன்றும் காலியாக தான் இருக்கு. சந்தானமே பார்த்தீங்கன்னா மறுபடியும் சிம்பு படத்தில் வந்து காமெடி ரோல் பண்ண போறாரு. ஏன்னா அவர் ஹீரோவா நடிச்ச படங்கள் வந்து பெரிய அளவில் போல, ஒரு படம் 2 படம் ஹிட் ஆனாலுமே நிறைய படங்கள் வந்து தோல்வியாக சந்திக்குது இல்லையா. அவரும் மறுபடியும் காமெடி வரும். அதாவது என்னன்னா, மதகத ராஜா ரிலீஸ் ஆனது பிறகு கிட்டத்தட்ட 50 கோடி ரூபா. அதில் அந்த படம் ஓடுறதுக்கு முக்கிய காரணமே சந்தானத்தினுடைய காமெடி தான். நிறைய சந்தான ரசிகர்கள் வந்து நீங்க வாங்க, நீங்க விட்டுட்டு போன இடம் அப்படியே தான் இருக்கு, அதை யாரும் ஃபுல் பண்ணல, ஹீரோவை போயிட்டீங்க, வாங்க வாங்கன்னு ரசிகர்கள் நிறையா வந்து ட்வீட் போடுறாங்க, மெசேஜ் போடுறாங்க, சோசியல் மீடியாவில் போடுறாங்க. அப்படின்னா வடிவேலு சந்தானம் பார்க்குறாரு, சரி அப்படி ஒரு முடிவை எடுத்துருவோம். சமீபத்தில் அவரை நடித்த படங்களும் சரியாக போல. அப்படிங்கும் போது யார் படத்தில் பண்ணாங்கன்னா, சிம்பு வந்து பார்க்கிங் டைரக்டர் இருக்கார் இல்லையா, ராம்குமார், அவருடைய படம் பண்றாரு சிம்பு.
அவரும் அவர் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாங்க. அந்த படத்தில் வந்து சந்தானம் பண்ணுவோம் அப்படின்னு சிம்பு நினைக்கிறேன். ஏன்னா சிம்பு தான் சந்தானத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுது. அந்த சிம்பு கேட்குறாரு, மறுப்பே சொல்லாமல் ஒத்துக்கிட்டார் சந்தானம். நீங்கள் பண்ணுறீங்களான்னு கேட்டதுக்கு ஓகே அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. உடனே டேரக்டர் கூப்பிட்டு சிம்பு சொல்லிட்டாராம், அவர் ஒரு ஹீரோ மெட்டீரியல் ஆகிட்டார். நீங்கள் பழைய காமெடி நடிகர் கிடையாது, ஹீரோ மெட்டீரியல் ஆகிட்டார். அதனால அந்த இமேஜ் கெட்டக்கூடாது, ரொம்ப அடி வாங்குற மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடாது. 2 சத்யராஜ் கவுண்டர் பண்ணி பண்ணுவாங்க, அந்த மாதிரி படம் ஃபுல்லாகவே வருவாங்க. அந்த மாதிரி கேரக்டர் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த படம் ஆரம்பிக்க போகிறாங்க. April 15 அந்த படத்தினுடைய ஷூட்டிங் ஆரம்பிக்குது. அந்த அதில் சந்தானம் வந்து சந்தானம் பண்ணாலுமே தொடர்ச்சியாக பல இயக்குநர்கள் அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த படம் பண்ணுறாரு, இதனுடைய ரிசல்ட்டை பார்த்துட்டு தான் அடுத்தடுத்து அவர் பண்ணுவார். ஓகே, நிறைவாக ஒரு கேள்வி. நம்ம முன்னாடியே பேசினது மாதிரி 2011 திமுக ஆதரவாக பிரச்சாரம் பண்ணாலும் வந்து விஜயகாந்த் காலி பண்ணணும் அப்படிங்கிறது தான் வடிவேலோட நோக்கமாக இருந்தது. ஸோ இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களும் கொஞ்சம் எமர்ஜ் ஆகி வந்துட்டு இருக்காரு. ஸோ விஜய் அவர்களுக்கு எதிராக வந்து வடிவேலை திருப்புறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம் வந்திருக்கு. இல்லை, விஜய் கேட்டகரி வேற, வடிவேல் கேட்டகரி வேற இல்லையா? இல்லை, பிரச்சாரம் பண்ணுறதுக்கு மக்கள் மத்தியில் போய் சேர்ற மாதிரி ஒரு முகம் தேவை இல்லை. விஜய் வடிவேல் அந்த மாதிரியான வேலையில் செய்ய மாட்டார். ஓகே, அந்த மாதிரியான யாரும் இப்போ இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்துட்டார், இண்டஸ்ட்ரிக்குள்ள ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காரு. அப்போ இன்னொரு இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கக்கூடிய இன்னொரு நபரை எதிர்த்து அரசியல் பண்ணுவார். ஜென்ரலான அரசியல் வேணால் பேசுவார். பொதுவாக மத்திய அரசை நோக்கி திட்டங்களை பற்றி, முன்மொழி கொள்கையை பற்றி, அந்த மாதிரியான விஷயங்கள் கூட பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்க வழியே அதே இண்டஸ்ட்ரிக்குள்ள திருப்பி அதே தவறை வடிவேல் செய்ய மாட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும், அவருக்கு இது வேணாம் அப்படிங்கிற மாதிரி. இன்னைக்கு இவரும் ஒரு சினிமா நடிகர், வடிவேலும் ஒரு சினிமா நடிகர், விஜயும் ஒரு சினிமா நடிகர். விஜய்க்கு பின்னாடியும் ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, பெரிய பேஸ் இருக்கு, ஃபேன் பேஸ் இருக்கு. அப்படிங்கும் போது வடிவேல் திருப்பி சினிமாவுக்குள்ள வந்துட்ட பிறகு அந்த ரசிகர்கள்ட்ட ஏன் போய் ஒன்று எடுத்துக்கிட்டு அப்போ அவருடைய கேரியர் தானே பாதிக்கப்படும். அப்படிங்கிற மாதிரி அந்த வேலையை கண்டிப்பாக செய்ய மாட்டார். துருவ நட்சத்திரம் படம் இப்போ வரும் அப்போ வரும், டேட்லாம் போட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க, டேட் மட்டும் தான் போட்டிருக்கோம், நான் எந்த வருஷம்னு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய மீம்ஸ்லாம் தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்கும். அது கௌதம் மேனன் தயாரிச்சதான் பெரிய பிரச்சனையாக சொல்லப்பட்டது. இப்போ May 1 கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிரும் அப்படிங்கிற மாதிரியான போஸ்டர்லாம் வந்துகிட்டு இருக்கு இல்லையா? உண்மையை ரிலீஸ் ஆகுது இல்லை, இந்த படத்தை பற்றி நமக்கு ஏற்கனவே தெரியும். நிறையா கடன், இதுக்கு முன்னாடி பண்ணப்பட்ட கடனில், படத்துக்காக வாங்கின கடன், இவர் டைரக்ட் பண்ண படத்தில் வந்த கடன் எல்லாம் சேர்ந்து வந்து போட்டு கடைசி நேரத்தில் 10 கோடி ரூபா டெபிசிட் ஆகி 20 கோடி அந்த மாதிரி போய் நின்று போச்சு. இப்போ இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டாங்க. சமீபத்தில் இந்த படத்தை திருப்பூர் சுப்பிரமணியம் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு படம் ரொம்ப நல்லா இருக்கு, படம் பண்ணுவோம், இது இன்னொரு மதராஜா மாதிரி ஒரு பெரிய ஹிட் கொடுக்கக்கூடிய படம் தான், இப்போ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி படம் பார்த்துட்டு கடன் கொடுத்தவங்க மற்ற சிக்கல் உள்ள ஆட்கள்லாம் பேசி என்ன படம் மதராஜாவுக்கு என்ன டேர்ம்ஸில் படத்தை ரிலீஸ் பண்ணாங்களோ அதே டேர்ம்ஸ் தான். ஓகே, படத்தை ரிலீஸ் பண்ணுவோம், வர ஷேர்லாம் உங்களுக்கு எல்லாரும் உங்கள் கடனை திருப்பி கொடுத்துருவோம், ஏன்னா இப்படி விட்டால் படம் போயிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு படம் பார்த்துருக்காரு. படம் ரொம்ப பிடிச்சி அதே மாதிரியான ஸ்கீமில் இந்த படத்தை இப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க. எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசிட்டாங்க. May 1 இப்போ ரிலீஸ் டேட்டுன்னு இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவர் கையில் எடுத்துட்டார், திருப்பூர் சுப்பிரமணியம் இந்த படத்தை கையில் எடுத்துட்டார். இப்போ அவர் தான் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, அவர் தான் பண்ணிட்டு இருக்காங்க வேலை. இதே மாதிரி ஒன்று சில படங்களையும் பண்ண போகிறாங்க. சர்வர் சுந்தரம்னு சொல்லிட்டு ஒரு படம், சந்தானம் நடித்த படம், அந்த படத்தையும் பார்த்துட்டார். அதுவும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த படத்துக்கு அதையும் ரிலீஸ் பண்ணுற வேலையெல்லாம் பண்ணுறாங்க. இப்போ ஒரு 4-5 படம் பண்ணுறாங்க வரிசையாக. அந்த இதில் முதல் படம் துருவ நட்சத்திரம் May 1 ரிலீஸ் பண்ணுறதுக்கு தயாராகிட்டாங்க. கௌதம் மேனனோட டவுன்ஃபால் வந்து அவர் தயாரிப்பில் இறங்கினதுக்கு அப்புறம் தான் அப்படிலாம் வந்து நிறைய பேர் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு இது சொன்னாங்க, ஏன் வந்து உங்களுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு. ஸோ இந்த படம் வெற்றி அடைந்தால் மறுபடியும் விட்டு இடத்தை பிடிச்சிடுவார் கௌதம். இல்லை, கௌதம் மேனன்கிற ஒரு டேரக்டருக்கு உள்ள ஒரு அந்த இது அப்படியே இருக்குது. நம்ம அவர் அப் அண்ட் டவுன் இருந்தாலும் கூட ஒரு கிளாசிக்கான டேரக்டர். சமீபத்தில் பண்ண மலையாள படங்கள்லாம் ஹிட்டு, பெரிய ஹிட்டு. அவரோட மேக்கிங்கில் நடிக்கிறதுக்கு சில நடிகர்கள்லாம் தயாராக தான் இருக்கிறாங்க. ஸ்டைலிஷான ஒரு டேரக்டர், வேற மாதிரி காட்டுவார் அப்படிங்கிறதுனால அவருக்கு உண்டான ஒரு இருக்கு, இமேஜ் இருக்குது. பட் இடையில இவர் வச்சு படம் பண்ணுற படம் ரிலீஸ் ஆகல சிக்கல் வந்துடும் அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இந்த படம் அந்த தயக்கத்தை உடைச்சிரும். மீண்டும் ஒரு ரவுண்டு வந்து அவர் டைரக்ஷன் வந்துடுவார். நடிகராக இருக்கார், இப்போ பிஸியான ஒரு டேரக்டராக வருவார், பெரிய நடிகர்களோட சேர்ந்து பண்ணுவார். ரொம்ப நன்றி, உங்கள் நேரத்தை சினிமா தொடர்பான பல்வேறு தகவல்களோட பயன்படுத்திங்க. நன்றி.